Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஏய் பப்புவ காணுமா? என்னடி உளர்ற? ஐயோ நான் உளறல கிருஷ்ணா, உண்மைதான் சொல்றேன். ஏன் கூட தான் பப்பு இருந்தான். 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு விளையாடிட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பணும். கோயிலுக்குள்ளேதான் கண்ணாமூச்சி விளையாடணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து காணும் கிருஷ்ணா. ஏய் என்ன உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பப்பு 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 கண்மணி, பப்பு விஷயத்துல விளையாடாத. ஒழுங்கா உண்மையை சொல்லிக்க. பப்பு எங்க? ஐயோ கிருஷ்ணா, அவன் ஏன் பப்புவும் தான். நானே அவனை தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்கிட்ட கோவப்பட்டா என்ன அர்த்தம்? உன் பித்தலாட்டத்தெல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. பப்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உன்னை தொலைச்சு. கிருஷ்ணா, இது நீங்க கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து பப்புவை தேடணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க. பாரு, என் பூமி இல்லாம போனதுக்கு அப்புறம் நான் பப்புவோட கையை தான் ராத்திரி பிடிச்சுக்கிறேன். என் பூமி பிடிச்சு கொடுத்த கைங்கிறதே எனக்கு ஆறுதலா இருக்கும். என் பூமியோட வெப்பம் இன்னும் அந்த கையில இருக்கிற மாதிரி இருக்கும். பப்பு எனக்கு பூமியோட ஏதோ ஒரு அடையாளம். பூமி நான் தனியா இருக்க கூடாதுன்னு தான் பப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. பப்பு இப்ப என் நெஞ்சோட கலந்துட்டான். அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. பப்பு என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ப்ளீஸ். ஐயோ கிருஷ்ணா, பப்புவை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க இதெல்லாம் எனக்கு புதுசா சொல்லணுமா? சத்தியமா நான் பப்பு எதுவும் பண்ணல கிருஷ்ணா, என்ன நம்புங்க. நீ எதுக்கு இப்படி பப்பு இன்னைக்கு கோயில் கூட்டிட்டு வந்த? அவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் அக்காவை ஏற்பாடு பண்ணிருந்தேன். அவனை நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? கிருஷ்ணா, என் ஏடிஎம் கார்டும் லைசன்ஸும் நம்ம வீட்ல இருந்துச்சு. அதை எடுத்து தர சொல்லிதான் நான் அங்க வந்தேன். வந்த இடத்துல என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு பிடிவாதம் பிடிச்சான். கோவிலுக்கு போயிட்டு தான் போகணும்னு அடம் பிடிச்சான். பப்பு செல்லமா கேட்கும் போது வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இல்ல, நோ, இத நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு. இதுல ஏதோ ஒரு ஹம்பக் இருக்கு. நீ என்ன ஏமாத்துற. நீ ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணதான் இன்னைக்கு வந்திருக்க. சொல்லு, என் பப்போ எங்க கடத்தி வச்சிருக்க? சொல்லு. உனக்கு பணம் வேணுமா? எத்தனை லட்சம் வேணும்? எத்தனை கோடி வேணும்? வாங்கிக்கோ. என் பப்போ முதல்ல வெளியில விடு. உங்க பணம் யாருக்கு வேணும்? எனக்கு என்னைக்குமே பணம் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சதே இல்ல கிருஷ்ணா. ஏன் நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? நான் பப்புவை கடத்துவேனா? நான் பணத்துக்காக கடத்துற பொண்ணா? இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்களே கிருஷ்ணா. கொலையே பண்ணவளுக்கு கடத்தல் பண்றது ஒரு பெரிய விஷயமா? இது பாருங்க கிருஷ்ணா. பாரு, ரொம்ப ஷாக்கான மாதிரி நடிக்காத. உன் நடிப்பை பார்த்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஐயோ, உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாதவள நான் என் லைஃப்ல பார்த்ததில்ல. உனக்கு நான் ஃபைனலா சொல்றேன், என் பப்போ என்கிட்ட தரப்போறியா இல்லையா? ஐயோ கிருஷ்ணா, இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, எதையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இங்க யாரும் முட்டாள் இல்ல. நீ ஏதோ உன் மனசுல ஒரு பெரிய பிளான் வச்சிருக்க. அதை அடையறதுக்கு ஒவ்வொன்னா ட்ரை பண்ற. உனக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள பப்பு என்கிட்ட வரணும். பப்பு மட்டும் வரல, நீ வேற ஒரு கிருஷ்ணாவை பாப்ப. ஞாபகம் வச்சுக்க. உனக்கு இருக்கு இன்னைக்கு. நீங்க என்னைக்குதான் என்ன புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. பப்பு 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 பப்பு. அம்மா, இந்த பையனை பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? சார், இவன் என்னோட பையன். இவனை எங்கேயாவது பாத்தீங்களா? நம்மால் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்?
பாபு ஒரு நிமிஷம், நீங்க வண்டியிலே இரு, நான் வந்துடுறேன். சரியா? சரிங்க சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை காணோம். கண்மணி, கணேஷ், என்ன கண்மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கணேசன், பப்புவை காணோம். பப்புவ காணமா? என்ன சொல்ற? ஆமா, நானும் பப்புவும் கோயிலுக்கு வந்தோம். என் கூட தான் இருந்தா, திடீர்னு காணோம் அவனை. ம், கோவில நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் கணேஷ். அங்க எங்கேயுமே அவன் இல்ல. ஆ, சரி, முதல்ல நீ பயப்படாத. சின்ன பையன் எங்க போயிருக்க போறான்? இங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயாவது நின்னுட்டு இருப்பான். நம்ம கார்ல தேடலாம், வா. சரி. வா. கண்மணியை முத கார்ல கூட்டிட்டு போகும்போது இன்னொரு ஆளையும் கூட வச்சிருந்தா அது நல்லா இருக்காதே. அதனால பாபுவை எங்கேயே கழட்டி விட வேண்டியதான். கண்மணி, பப்புவோட போட்டோவை காமிச்சு அதை வச்சு விசாரி. நான் காரை திருப்பிட்டு வந்துடுறேன். கணேஷ், பரவாயில்ல, நம்ம போலாம். இல்ல, நீ போய் விசாரிச்சுட்டு நான் காரை திருப்பிட்டு வந்துடுறேன். எதுக்கு கணேஷ், இப்படியே போலாம்ல? அதான் சொல்றேன்ல, நீ விசாரிச்சுட்டே இரு, நான் திருப்பிட்டு வந்துடுறேன். அ, சரி, ஓகே. பாபு. சார். பாபு, சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம். அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க பாரு. அவங்க என்னோட ஆளு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணியா? யோ, இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னா சிரிக்கணும். சரி சார். அவங்களும் நானும் புதுசா கார் வாங்கியிருக்கேன்ல, ஒரு ரவுண்டு போறோம். அதனால நீ என்ன பண்ற, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு திரும்ப இங்கேயே வந்து வெயிட் பண்ணு. நான் ஒரு 1 ஹவர்ல வந்து நான் உன்னை கூப்பிட்டு கடைக்கு போயிடுறேன். சரியா? சரிங்க சார். ஒன்றும் டென்ஷன் ஆகாத கண்மணி, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். புது காரு, அதனால தான் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கேன். நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். எங்கேயாவது பப்பு கண்ணில் படுவான், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கணேஷ். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிருஷ்ணாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இப்பதான் வந்தாரு. ஐயோ, 1 மணி நேரத்துல பப்பு வரலன்னா நடக்கிறதே வேறன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. பப்பு 1 ஹவர்ல கிடைக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு வரும்னு சொல்லியிருக்கானா? இப்போ நம்ம பப்புவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதா வேணாமா? குழப்பமா இருக்கே. ஒரு பக்கம் கண்மணி பதட்டப்படுறத பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆனா பப்பு கிடைக்கலன்னா வருண் கண்மணியை டைவர்ஸ் பண்ணிடுவாரு. கண்மணி நமக்கு கிடைப்பா. என்ன பண்ணலாம்? கணேஷ், நீங்க அந்த பக்கம் பாக்குறீங்கல்ல? பாக்குறேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி பார்க்காம வர முடியும்? குழந்தைல. சரி, கணேஷ்க்கு கால் பண்றேன். ஆஹா, வாசு கிட்ட இருந்து போன் வருது. எப்படி பேசுறது? என்ன விஷயம் தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.